ஐக்கிய ஜனதா தளம் சார்பாக தலா 3 கேபினெட் அமைச்சர்கள் இணையமைச்சர் பதவிகளை கேட்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. டெல்லியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் இல்லத்தில் ஜேடியுவின் முக்கிய தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். டெல்லியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடைய தலைமையில ஜேடியு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஆலோசனை ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது அந்த ஆலோசனைக்காக அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கக்கூடிய பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாருடைய முகாம் அலுவலகத்துக்கு சென்றிருக்கின்றனர். அங்கு புதிதாக அமையக்கூடிய அமைச்சரவையில அவர்கள் அங்கம் வகிப்பது தொடர்பான ஒரு ஆலோசனை நடப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் அவர்களுக்கு வேண்டிய இலாக்காக்களுடைய விவரங்களை பாஜகவுக்கு வழங்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கம் வைக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்திற்கு பிறகாக கூட்டணி கட்சியுடைய ஆதரவு கடிதமானது பாஜக தலைமையிலான புதிய அரசு அமைவதற்கு வழங்கப்பட்டது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரல் நடவடிக்கைகளை பாஜக மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு விரும்பக்கூடிய இலாக்காக்கள் எந்தெந்த இலாக்காக்கள் அவர்களுக்கு வேண்டும் என்ற ஒரு விவரங்களையும் தற்பொழுது பாஜகவிற்கு வழங்கி வருகின்றனர். குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சி, மதசார்பற்ற ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் அவர்களுக்கு வேண்டிய இலாக்காக்களை தற்பொழுது பாஜகவுக்கு தாங்கள் விரும்பும் இலாக்காக்கள் என்ற அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக பாஜக இதில் பெரும்பான்மையான இலாக்காக்களை தங்கள் வசம் வைத்திருக்கக்கூடிய சூழல் அதே இலாக்காக்களை நிதிஷ்குமாரும் கேட்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ரயில்வே துறையும் சுகாதாரத்துறையும் நிதிஷ்குமார் கேட்பதாக சொல்லப்படுகிறது. 2 அமைச்சர்கள் 2 இணை அமைச்சர்கள் என்ற அடிப்படையில ஐக்கிய ஜனதா தளத்துடைய உறுப்பினர் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது அது தொடர்பான ஒரு ஆலோசனைக்காக ஐக்கிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவருடன் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆலோசனை ஈடுபட்டிருக்காரு. இந்த ஆலோசனைக்கு பிறகு தங்களுக்கு வேண்டிய இலாக்காக்கள் மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கேட்கும் பட்சத்தில் வேறு என்ன மாற்றி கேட்பது அல்லது உறுதியாக அந்த இலாக்காக்கள் தான் வேண்டும் என்ற அடிப்படையில் அதையே கேட்டு பெறுவதா அல்லது பாஜக தங்கள் வசம் இருக்கக்கூடிய இலாக்கள் தவிர்த்து மற்ற இலாக்காக்கள் தர முன்வரும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்வதா உள்ளிட்ட பல்வேறு வகையிலான ஆலோசனை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டம் நடைபெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கு பிறகாக அவர்கள் நிலைப்பாட்டை பாஜகவிற்கு அறிவிப்பார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது.